என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பார்க்க இருக்கோம். எல்லார் மனசுலையும் எழக்கூடிய சந்தேகம் தான் இந்த டாபிக். புண்ணியம், பாவம், சொர்க்கம், நரகம். இப்போ இது ஒரு கொஞ்சம் லெங்க்தா போகும். ஏன்னா அப்பதான் புரியுன்றதுக்காக கொஞ்சம் லெங்க் வீடியோவா இருக்கும். பொறுமையா இருக்கிறவங்க இதை கேளுங்க. மற்றவங்க உங்களோட சாய்ஸ். சொர்க்கம், நரகம்னு நாம ஆதி காலத்திலேருந்தே ரொம்ப கற்பனையில் இருந்திருக்கோம். ஒரு சாரார் சொல்கிறாங்க, சொர்க்கம்னா எனக்காக போய் பல வீடுகள் அமைச்சு கொடுப்பாங்க, நான் அங்கே போய் இந்த பசி பிணியெல்லாம் இல்லாமல் அங்கே போய் சுகமாக வாழ்வேன், ருசியான உணவுகளை சாப்பிடுவேன். அப்போ கூட பாருங்கள், அவன் உடம்போட தான் அங்கே போகிறதுக்கு திங்க் பண்ணுறான். அங்கே போய் இங்கே சாப்பிட்ற ருசியெல்லாம் பார்த்தா தான் அங்கேயும் போய் ருசியான சாப்பாடு சாப்பிடுவானா. மற்றபடி நிறைய ஜாலியாக இருப்பான், வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு இப்படி கற்பனை செய்கிறவங்க ஒரு சாரார் இருக்காங்க. இன்னொரு சாரார் சொர்க்கம்னாலே அவங்களுக்கு எல்லாமே தன்னால் நடந்துருன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும், உடம்பு இல்லாமல் தான் அங்கே போகிறோம், நம்ம ஆன்மா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு சாரார் கருதுகிறாங்க. நரகமும் இன்னொரு சாரார் ஒரு மாதிரியும், இன்னொரு சாரார் ஒரு மாதிரி. அதாவது எருமை மாடு வந்து முட்டும், எண்ணெய் கொப்பரையில் வறுத்து எடுப்பாங்க, இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், உடம்பு இந்த உலகத்திலேயே விட்டுட்டு ஆன்மா தான் போக போகுது. அது எங்கே போகுதுன்னு வந்து செத்தவன் வந்து எழுந்து யாருமே சொன்னதில்லை. ஆதி காலத்தில் இந்த புராணங்கள்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்களாம், இந்த இதிகாசங்கள், இந்த புராணங்கள்லாம் இந்த விஷயங்களை ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அப்போது இந்த அளவுக்கு அறிவு மேம்படுதல் இல்லை. அப்போது அந்த அறிவு மேம்பட்டவங்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் இல்லாதவங்களை கட்டுப்படுத்தி வைக்கணும்னா இது போல் பயமுறுத்தி வைத்தால்தான் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியும்னு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் கருதுகிறேன். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். சொர்க்கம், நரகம் இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் நம்ம இப்போ புண்ணிய பாவங்களை மட்டும் எடுத்துப்போம். இந்த புண்ணிய பாவங்கள், பாவம்ன்றும் போது கஷ்டங்கள், மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது மட்டும்தான் பாவம்னு நினச்சிட்டு இருக்கான். நல்லது செஞ்சால் அது புண்ணியம்னு நினச்சிருக்கான். கிடையவே கிடையாது. பாவம் என்பதே புண்ணியம் பாவம்லாம் கிடையாது. பாவம், இந்த பாவங்கள்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது நம்மை நாம் பாவித்துக் கொள்ளுதல். ஒரு ஆன்மா ஒரு கருக்குள்ள உட்கார்ந்து அது பிண்டம் எடுத்து வெளியே உயிராக வரும் பொழுது அது என்ன நினச்சிக்குது, தான் தான் உடம்புன்னு நினச்சிக்குது, தன்னை ஒரு உடம்பா பாவிக்குது. அதுக்கப்புறம் குழந்தையா பாவிச்சுக்குது. அதுக்கப்புறம் மேற்பட்டு ஒரு தாய் தகப்பனுக்கு மகனா பாவிச்சுக்குது, இல்லை மகளா பாவிச்சுக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு கணவனா பாவிச்சுக்குது, இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மனைவியா பாவிச்சுக்கிறாங்க. இது போல பாவனைகள் ஒவ்வொரு பாட்டிலையும் நமக்கு பாவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பாவித்து கொண்டு இருக்கும் பொழுது நல்லா பாருங்க, இந்த பாவனைகளுக்கு உட்படும் பொழுது நாம என்ன பண்றோம், அந்த பாவனைகளில் என்னென்ன நல்லது கெட்டது செய்கிறோன்றது தான் புண்ணிய பாவங்கள்னு மொத்தமாக சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கும் பொழுது, ஒரு கணவனாக இருக்கும் பொழுது என்னென்னலாம் அந்த பாவனைகளில் என்னென்ன நல்லது செய்றீங்க, என்னென்ன கெட்டது செய்கிறீங்கன்னு இருக்குது. ஒரு குடும்பம் தன்னோட குடும்பம் நல்லா வாழணும், அப்போ அடுத்தவனுக்கு எடுக்கணும்னு நினச்சா அது கெட்டது. இல்லை, நம்ம குடும்பம் நல்லா வாழ்ந்தாலும் அடுத்தவனும் வாழணும், அடுத்தவனும் பசி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறது நல்லது. ஸோ இதை பேஸ் பண்ணி சொர்க்கம் நரகம்னு இருக்காங்க. அது என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா இந்த உலகத்திலேயே வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, நல்ல வாழ்க்கையை, சுகபோகமான வாழ்க்கையை. ஒரு பெரிய அனில் அம்பானி அந்த மாதிரியான கேட்டகரியெல்லாம், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கேட்டகரியெல்லாம் வந்து நல்லது பண்ணிக்கிட்டு வந்துக்கிறாங்க. இப்போது நம்மள மாதிரி சில டைமில் பண பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்தாலே பிரச்சனைன்னு சந்திச்சுட்டு இருக்கவங்களாம் நம்ம பாவனைகளில் அப்போது நம்ம கெட்டதை பண்ணியிருக்கோம். அந்த கெட்டதெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் வருது. ஒரு கணவனானவன் மனைவியை கொடுமை செய்தால், தான் கணவன் என்று பாவித்துக் கொண்டு தன்னுடைய மனைவி தனக்கு அடிமை என்று பாவித்துக் கொண்டு அவளை கொடுமை செய்தால், பின்னால அவன் அந்த மனைவியின் மூலமாகவோ, அவன் ஆனாதான் வரணும்னு இல்லை, பெண்ணாகவும் வரலாம், இல்லை வேற ஜந்துக்களாக கூட வரலாம், அது வேற விஷயம், அதை விட்டுடலாம். நம்ம இதை ஆராயறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அவன் அந்த பெண்ணால் அடுத்த பிறவியில் சுத்தமாக தண்டிக்கப்படுவான், கொடூரமாக தண்டிக்கப்படுவான். இதெல்லாம் வேதனைகள்லாம் யாருக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம பண்ணதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லது புண்ணியம் நிறையா பண்ணி பணம் நம்ம தேவைக்கும் அதிகமாகவே நம்மக்கிட்ட பணம் சேர்ந்துச்சுன்னா நாம் யாருக்கும் அந்த பணத்தால் நல்லது பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சுக்கலாம். இந்த நடவடிக்கைகளை வச்சு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சிருக்கலாம். இப்போது இந்த சொர்க்கம் நரகம் எல்லாமே இந்த பூமியில் தாங்க. நல்லா வாழ்ந்தீங்கன்னா சொர்க்கம். ஆனாலும் இந்த சொர்க்க நரகத்தில் வாழ்ந்தாலும் மரணம் என்பது ஒன்று உண்டு. இங்கே தான் இயேசுநாதருடைய ஒரு அந்த அழகான தத்துவத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நான் மத சார்பற்றவனாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒன்று தான், எனக்கு மதங்கள்லாம் கிடையாது. ஏன்னா மதத்திற்கு அப்பாற்பட்டு நான் மனித பிறவி, இந்த மனித பிறவி எதற்கு வந்ததுன்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஸோ இந்த ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. இயேசுநாதர் பாவத்தின் சம்பளம் மரணம்னாரு. நல்லா கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றது அவர் பாவித்துக் கொள்ளுதலை சொல்கிறார். இப்போ இந்த நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாவித்துக் கொள்ளும் பொழுது
உங்கள் உடல் வேறு ஒரு விஷயத்திற்கு திருப்பி இன்னொரு அதை இந்த பாவித்தலுக்கு அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்து வந்தே ஆக வேண்டும் உங்களுடைய ஆன்மா. இப்போ இந்த ஆன்மா அதற்காக இன்னொரு கருவில் போய் தேடி போய் உட்காருமா. இதை தான் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுறான். அவன் கணக்கு எழுதி வேற ஒரு கருவில் போய் உட்கார வைக்கிறான்ற ஒரு தேவதை மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் இப்போ பாவித்துக் கொண்டிருந்தால், நான் தந்தையாகவோ தாயாகவோ பாவித்துக் கொண்டிருந்தால் இந்த பிடிமானத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம், இந்த பற்றுகளில் நாம் மாட்டிக்கொள்வோம். இந்த பற்றுகளில் மாட்டிக்கொண்டால் கடவுள் நம்ம இந்த உயிர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கான். நீ இந்த பற்றிலிருந்து விடுபடாத வரை இந்த ஆன்மா கரையாது. அந்த ஆன்மா உனக்கு ஒரு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு ஆன்மா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுருச்சுன்னா, ஒரு துளி ஒதுக்கப்பட்டுருச்சுன்னா, இந்த ஆன்மா அந்த பிறவி அந்த உயிரை ஆரம்பித்ததுலேருந்து அந்த முடிவு வரைக்கும் கடைசி ஜென்மம் வரைக்கும் அது இருந்து தான் ஆகணும். கூட நீங்களா எல்லா பற்றுகளையும் விடுவித்து கொண்டால் ஒழிய அந்த ஆன்மா உங்களிடமிருந்து விடுதலை பெறாது. எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா நான் பற்றுகளிலிருந்து விடுதலை அடைஞ்சால்தான் இன்னொரு கருவை தேடி அது போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சித்திரகுப்தன், அதுதான் யமன், எல்லாமே அதுதான் அந்த கணக்குக்கு தான் நம்மளை அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மா எல்லா கணக்குகளையும், ஆன்மான்றது சாட்சி பாவம், இந்த ஆன்மா எல்லாவற்றையும் கிரகித்து கொண்டு நீங்கள் என்ன பாவித்து கொண்டு அதில் என்ன நல்லது கெட்டது செய்கிறீங்களோ அதுக்கேற்ற கருவை தேடி கொண்டு போய் அதில் அமர வைக்கும். அதுதான் அதோட வேலை. அதனால தான் ஆன்மா வெட்ட முடியாது, உலர்த்த முடியாதுன்னு கண்ணன் சொன்னான். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கும் மரணம் வாய்த்தது, ஆனால் அது உடலுக்கான மரணம். இப்போ நமக்கு வாய்க்கிறது ஆன்மாவுக்கும் சேர்த்து. ஏன்னா ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்தாகணும், இன்னொரு உடலை கொடுத்தாகணும். ஏன்னா இந்த உடலில் நம்ம நிறைய நான் உடல்னு பாவிச்சுக்கிறோம், கணவன் மனைவி நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பாவிச்சிருக்கிறோம் இல்லையா. இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, இதில் ஏற்பட்ட பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்கிறதுக்காக நாம் இன்னொரு பிறவியை கட்டாயம். அப்போ அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடையாது. அந்த விடுதலை இல்லாத ஆன்மா இப்படி பிறவி எடுக்கிறது தான் அவர் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னார். இப்போ இயேசு மரணம் அடைஞ்சார்னா அவர் பாதித்து கொள்ளவில்லை, எதுவும் தன்னை உடலாய் பாவித்துக் கொள்ளவில்லை. எதுனா அதனால் அவருடைய மரணம் உடலுக்கானது தானே தவிர அந்த ஆன்மா விடுதலை பெற்றுவிட்டது. அது மரண கணக்குக்கு வராது. இதுதான் நிறைய பேர் வேற விதமாக அவருடைய புரிந்து கொள்ள வழி இல்லாமல் எனக்காக ஒரு விஷயத்தை போய் ஆயத்தம் செய்வாங்க. மன்னிக்கணும், நான் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக சொல்ல வரல. ஒரு புரிதல், என்னுடைய புரிதலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். நம்ம நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாசல் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே தான் உடலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கோம். திரும்பியும் போய் உடலோட அங்கே இருப்போமா? அப்போ சளி பிடிக்கும், ஜலதோஷம் சளி எல்லாம் ஒன்று தான். ஜுரம் வரும், உடம்பு வலி எடுக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாமே அதுதானேங்க. அப்போ நான் நினைத்து கொண்டிருக்கும் சொர்க்கம் நரகம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறதே தவிர வேறு எங்கும் இல்லை. இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் தாண்டி போக வேண்டும் என்றால் நான் ஆன்மா என்பதை உணர வேண்டும். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, உயிரும் அல்ல. அதையும் தாண்டி இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கும் அந்த மூலம்தான் நான்றதை உணர்ந்தால் ஒழிய நாம் இங்கேருந்து விடுதலை பெற முடியாது. சரி, இந்த வீடியோவை கேட்ட இந்த நொடியில் இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.